ஹாய் எவ்ரிவன். நான் இன்னைக்கு உங்களுக்கு நான் ட்ரெடிஷ்னல் எக் கறி மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். அது என்ன நான் ட்ரெடிஷ்னல்னு கேட்குறீங்களா? ட்ரெடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணுவோம், எக்கை பாயில் பண்ணி மசாலா செஞ்சு அதில் போட்டுருவோம். பட் இந்த வீடியோவில் நம்ம எக் பாயில் பண்ண போதில் எக் பேக் பண்ண போகிறோம். ஆனால் அந்த எப்படி பேக் பண்ணி நம்ம எக் மசாலா செய்ய போகிறோன்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 6 முட்டை, 2 பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, இந்தியன் ஸ்பைசஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கிரீன் சில்லி, ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், பெப்பர் பவுடர், கறி லீஃப், கொரியாண்டர் லீஃப், சால்ட் டு டேஸ்ட். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நான் இப்போ இந்த பவுலில் 6 ஒயிட் எக்ஸும் 2 எல்லோ எக்ஸும் தான் எடுத்திருக்கேன். எல்லோ எக்ஸ் நான் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிவிடுவேன். இப்போ உங்களுக்காக வெறும் 2 எல்லோ எக் மட்டும் எடுத்திருக்கேன். நீங்களும் மோஸ்ட்லி எல்லோ எக்ஸை அவாய்ட் பண்ணிவிடுங்க. எக்கை பீட் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்து அதில் ஆயில் லைட்டாக க்ரீஸ் பண்ணிவிட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் எக் போர் பண்ணிவிடுங்க. போர் பண்ணதுக்கப்புறமா லிட் வச்சு கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா எக் நல்லா பேக் ஆகிட்ருக்கும். பேக் பண்ண எக்கில் அது மேலே லைட்டாக சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போர் பண்ணிவிட்டு அது ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதில் இந்தியன் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுங்கள். அது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணுங்கள். தென் ஆனியனுக்கு அப்புறமா டொமேட்டோஸ் ஆட் பண்ணுங்கள். அது நல்லா ஃப்ரை பண்ணி லிட்டால் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது சாஃப்டாக வதங்கியிருக்கும். அதில் நீங்கள் இப்போது க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் நீங்கள் அதில் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸும் கறி லீவ்ஸும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அதில் ரெட் சில்லி பவுடரும் டர்மரிக் பவுடரும் ஆட் பண்ணி இன்னும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மசாலா ஸ்மெல் போகும் நமக்கு. 5 மினிட்ஸ் கழிச்சு லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் அதில் ஊற்றுங்க. அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு கறி கிடைக்கும். அந்த கறியில் வந்து ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுருந்த எக்ஸ் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறமா லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மசாலாவோட எசன்ஸ் எல்லாமே எக்குள்ளே இருக்கோங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட் தனியாக தெரியுங்க நமக்கு. இது நீங்கள் எது கூடலாம் சாப்பிடலாம்னா சப்பாத்தி, நான், ரொட்டி எல்லாத்து கூடவும் சாப்பிட்லாம். மெயினாக நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் கூடவும் ஸ்டீம்டு பாசுமதி ரைஸ் கூட சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் நான் ட்ரெடிஷ்னல் எக் கறி மசாலா சமைச்சு பார்க்கணுங்க. நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.